திருச்சிற்றம்பலம். தல நீரை ரணியப்பும் உடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிவே நீரற்றிடும் அடியவன் புத்தியில் உரைபவர் கற்பகவனவினை கடித்தேகும் தம் அறியம் வைத்திடும் அரண் மகன் ஒரு வீரல் போய் அடையானை மத்தளவயிரனை புத்தவி முதல்வனை வட்டவில் மலர்வோடு பணிவே தமிழடைவினை முப்படைகிரிதன் முப்படை எழுதிய முன்னோனே முப்புறம் எரிசிவனொரு ரதம் அச்சது கொடி செய்த தீரான் துயரது கொடு சுட்டி ரவணி கொடு மப்புறம் அதனிடை அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியகோன் படித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழிவிசை கல்விதப்பில் அணிந்த வீரன் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல சுகாமிபாலுடன் ஐயா ஸ்ரீவல்ல வித்யாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று மகேந்திரன் செயல்பாளர்கள் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் பற்றி போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன் கண் பொருளதான மேதகுவன் புனல் அருந்தி வையம் உய்ய வெய்யதியர் பிறவி என்னும் வெம்மை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி புகற்றில் ஏறி சலதி அமுதினை நிகழ்ச்சி அவிழதான காதல் மலை பொழிந்த அருட்கொண்டனாக கட்சியப்பு நீர் வாதம் உச்சி வைப்போம். எப்பொழுதுமே ஒரு முருகப்பெருமானுடைய ஒரு தளத்தை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்று திரு அண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருக்காஞ்சி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது அங்கே விளங்கி கொண்டிருந்தது. நாம் அண்ணாமலைக்கு இருக்கோம், ஆனால் அது பக்கத்தில் ஒரு சிறு கிராமத்தில் திருக்காஞ்சி என்ற ஒரு தலம். அந்த தலத்திலே சுவாமி சுப்பிரமணிய சுவாமியாக திகழ்கின்றார். அந்த திருக்கோயிலில் மட்டும் 2 மூலம் இருக்குது, 2 முருகப்பெருமான். ஒரு கோயில் ஒன்று, ஆனால் சன்னதி வந்து 2. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த திருக்கோயிலை வந்து வேண்டினார், தன்னுடைய பிரார்த்தனை வர வேண்டும் என்று அங்கே பிரார்த்தனை செய்துள்ள முருகப்பெருமான் அப்படியே அதை முடித்து வைத்த காரணத்தினால் அந்த சன்னதிக்கு பின்னாடி பாலமுருகனை அவர் பிரதிஷ்டை செய்தார். அந்த அவருடைய பிரார்த்தனை அங்கே நிறைவேறிய காரணத்தினால் இப்போ நம்ம திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பாலமுருகனுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி அந்த இதை உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம். எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்கணும். பல சும்மாலாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணி வச்சிட முடியாது. சாமி வந்து ஒரு திருக்கோயிலில் எல்லார்ட்டையும் கையெழுத்துலாம் வாங்கணும். மெட்ராஸுக்கு போகணும், அங்கே அறங்காவலர் துறையில் கையெழுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசிக்கு கொண்டு வந்து அந்த மருந்து அரைச்சி கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை செய்யணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அம்மன் கோயிலில் உள்ள பாலமுருகன் அதே நம்ம அடியார் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை நிறுவினார்கள். ஏன்னா ஏற்கனவே அந்த பாலமுருகன் இருந்தது, அது உடைந்த நிலையில் இருந்தது. அதை அப்படியே எடுத்து நம்ம அடியார்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப மன கவலையாச்சு. சாமி இப்படி இருக்காரு அப்படின்ட்டு எப்படியாவது அதை எடுத்து விட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நம்ம அடியார்கள் எல்லாம் விரும்பி பாலமுருகன் நிறுவினார். பாலமுருகன் குழந்தை பருவம் இருக்கிற வயதுக்கு பாலமுருகன் ஒரு மீடியமான தன்மையில் வச்சுருந்தாங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தைங்க இருக்கிற பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. குழந்தையா இருந்தால் பாலசுப்ரமணியன் அப்படின்னு வைக்கிறவங்க. இப்படி சாமி அங்கே குழந்தை உருவமாக பின்னாடி அநேகமாக அவருடைய வேண்டது கண்டிப்பாக குழந்தை பாக்கியமாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவர் பாலமுருகனை பின்னாடி நிறுவியிருக்கின்றார். அப்படி அந்த திருக்கோயிலானது அந்த 2 சன்னதிகள், ஒரு சுப்பிரமணியர் பின்னாடி ஆளும். அந்த ஊரில் ஒருத்தர் சுந்தர சுவாமின்னு ஒருத்தர் அங்கே வந்து தன்னுடைய சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த ஊருக்கு வந்தாங்க.
அந்த ஊருக்கு வந்து ஒருத்தட்ட வேலைக்கு சேர்ந்தார். அங்கே உள்ள ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்ந்தார். அப்படி வேலைக்கு சேரும்போது ஒரு இடத்துல அமர்ந்து எரிச்சார். அந்த இடத்துல அமர்ந்து எரிச்ச இடத்துல திடீர்னு மரம் பூக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சீடரானார். அவர் யார்? அந்த முதலாளி வந்து இந்த வேலைக்கு சேர்ந்த பையன்கிட்ட சிஷியராயிட்டார். அந்தளவுக்கு ஒரு தெய்வ பக்தி உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி இவர் உட்கார்ந்த இடத்துல கூட மரம் நிழல் கொடுத்து மரம் பூத்து வளருது அப்படின்னு சொல்லி உடனே அவர் தெய்வ நன்மை வாய்ந்தவர் என்று சொல்லி அவரிடம் சிஷியராயிட்டார். பின் அவர் தான் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த தலத்தை அங்கே பார்த்துட்டு என்று சொன்னால் சாமி, அம்பாள் மற்றும் விநாயகர் பெருமானுடைய சிலைகள் போன்ற பற்பல சிலைகள் அங்கே அமைக்கப்பட்டது. இங்கே இவர் பல அற்புதங்கள் எல்லாம் அங்கே நிகழ்த்தி இருக்கின்ற காரணத்தினால் அந்த திருக்கோயிலானது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக ஆகியது. அந்த திருக்காட்சி என்ற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர் என்று இருவர். குருநாதர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வார் சிஷ்யர். ஒரு முறை சிஷியரை கூப்பிட்டு அந்த சுடுற அந்த இரும்பை எடுத்து உன் வாயில் போட முடியல. உடனே பேசவே இல்லை, உடனே எடுத்து வாயில் போட்டார். குரு நமச்சிவாயர் எடுத்து வாயில் போட்டார் பாருங்க. அவருக்கு ஒன்றுமே செய்யலை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சிதம்பரத்தில் திரை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த குருநாதர் பார்த்தாரு. என்னாச்சுப்பா அப்படின்னாரு. இல்லை, சிதம்பரத்தில் திரை தீப்பிடிச்சு அதை நான் அமைதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானம் பாருங்க. அதனால தான் அவருக்கு குருவை காட்டில் ஒரு குரு நமச்சிவாயராக முகை நமச்சிவாயர்கிட்ட சிக்கராக இருந்தது குரு நமச்சிவாயர். அப்படி சில அற்புதங்கள் எல்லாம் ஞானிகள். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மேலே திருக்கோயில் மேலே இருக்குது ஒரு கர்ப்பிணி பெண் மேலே நடந்து கொண்டு போயிருந்தார். அங்கே ஏளனம் செய்வர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த குழந்தை இது ஏளனம் செஞ்சாங்க. மேலே போனதும் அது நல்லபடியாக கர்ப்பவதியாகி அந்த பொண்ணானது கீழே இறங்கி உடனே அந்த சாமி என்னன்னா எது சொன்னாலும் நடந்தது செய்வார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி மேலே இருந்து அந்த பெண்ணுக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்ல குழந்தை உடனே அந்த குழந்தையோடு அந்த பெண் கீழே இறங்கி இதை பார்த்து நம்ம ஒன்று செய்வோம், போய் ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற அவர்களெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு வயிற்றில் துணியெல்லாம் வச்சு கர்ப்பமாக இருக்கிறதுக்கு குழந்தை பிறக்க வைக்க அப்படின்னதும் செத்தது அப்படின்னதும் என்னாச்சு, அவன் உண்மையிலே செத்தே போயிட்டான். அந்த என்ன சொல்லி ஏமாத்தினாங்களோ அதுபடி அவன் இறந்து என்ன செய்தான்னு சொன்னால் அவன் இறந்துட்டான், அவனை உயிரோடு எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் வந்து கர்ப்பிணி பண்ணா சொன்ன இறந்த மாதிரி கொண்டு போய் அவனை உயிர் பிச்சு இளவைங்க அப்படின்னதும் உடனே செத்தவன் தான் அப்படின்ட்டார். ஏமாத்துறதுனால அவனை எழுப்பி பார்த்தாலும் எதிக்கவே இல்லை. அவ்வளோதான். இப்படி ஞானிகள் எல்லாம் பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. அதுபோல் இந்த திருத்தலத்திலும் அந்த சுந்தர சுவாமி என்ற ஒருவர் பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கின்றார். அதனால் திரு காஞ்சி என்ற இந்த தலம் அது ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு திருக்கோயில் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருக்குது. அது என்ன கோயில்? குமாரக்கோட்டை. கரெக்டாக சொன்னாங்க. அங்கே பல அற்புதம் ஏற்கனவே நமக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல அந்த தலத்தை சொல்லிட்டு நம்ம வந்தோம். அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியர் அரங்கேற்றிய தலம் அப்படின்னு கந்தபுராணத்தை அரங்கேற்றியது அந்த திருத்தலம். இப்படி பல அற்புதங்கள் எல்லாம் கச்சியப்ப சிவாச்சாரியர் அங்கே நிகழ்த்திய ஒரு தலம் குமாரக்கோட்டை. இந்த பக்கம் சுவாமி, அந்த பக்கம் அம்பாள், நடுவில் பார்த்தீங்கன்னா குமாரக்கோட்டமாகி முருகப்பெருமானுடைய தலம். நேற்று சொன்ன மாதிரி சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற சச்சிதானந்த மூர்த்தியாக அங்கே முருகப்பெருமான் விளங்குகின்றார். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் எங்கேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த திருத்தலத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை,
இந்த சைடு அம்பாள் கோயில், நடுவில் இந்த முருகனுடைய திருக்காஞ்சி என்கின்ற இந்த ஒரு தலமானது அமைகிறது. இப்படி சாமி எதற்காக ஒவ்வொரு இடத்திலும் வந்து எழுந்தருள் செய்து அருள் பாலிக்கின்றார் என்று சொன்னால், தன்னை நாடி வருபவர்களுக்கு அருள் கொடுப்பதற்காகவும் இந்த உயிர்களை எப்படியாவது பிறவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சுவாமி வீட்டிருக்கின்றார். பிறவிக்கடல் நீந்து அறிந்தால் இறைவனடி சேரும். அவன் பிறவி என்கின்ற கடலை நீந்தினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிறவியிலிருந்து தப்பித்து நாம் ஓட முடியும். இன்னும் வினை செய்ய பிறக்க இப்படியே இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எத்தனை காலத்தில் வழக்கு நம்ம போக சொல்லணும். வழக்கமாக வர வேண்டியது, காலையில் சாப்பிட வேண்டியது, மதியம் என்னங்க சாப்பாடு, நைட் என்னங்க டிஃபனு, இப்படியே காலம் பூரா எந்திரிச்சு இதே காலத்தை ஓட்டினோம்னா நான் வினைக்கு கிடைக்கிற சொல்லுவோம். அதுதான் மாணிக்காசு போகணும்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டார். ஒன்று உடுத்தி இங்கு இருப்பதாக போகிறோம். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு வானவர் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டிப்புரான் தன் அடிவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து உண்டுவினை அப்படின்பாரு. அதாவது அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு தலங்களாக சென்று நாம் இறைவனை வழிபாடு செய்தால் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்வார்? பக்குவப்படுத்துவார் இறைவன். ஆலயங்களோடு சென்று வழிபட நம்மிடம் உள்ள ஆணவ மலமானது நீங்கிக் கொண்டே வரும். ஆலயத்தோடு சென்றால் தானே வழிபாடு சொன்னால் தானே ஆணவம் நீங்கும், இல்லை நீங்குமா? நீங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னார், ஒரு காலம் திருக்கோயில் சூழாரா முன்பதன் முன் மடல் பறித்திட்டு உண்ணாராகி அருநோய்கள் கெட திருவெண்ணீர் அணியாராகி. அப்போ திருநீர் பூசினாதான் நோய்கள் வராது. சிலவர் இப்போ இவ்வளோ தான் பூசுகிறாங்க, சிலவர் இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக இவ்வளோ மட்டும் பூசுகிறாங்க. எது வரைக்கும் பூசணும்னு சொல்லுங்க பார்ப்போம். திருநீர் எங்கேருந்து எது வரைக்கும் பூசணும்? நெட்டி நிறைய ஃபுல்லாக பூசிடணும். இங்கேருந்து இது வரைக்கும் பூசிடணுமா? இல்லை தெரியுங்க. நீ எப்படி நினச்சிருக்கீங்க தெரியல. கரெக்டாக இந்த புருவம் முடியுது பார்த்தீங்களா? இந்த புருவம் முடியுதா? இந்த முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் திருநீர் பூசணும். அதுக்கு மேலேயும் பெறக்கூடாது, அது குறையவும் பூசக்கூடாது. ஆனால் வலதுக்குள்ள இங்கேருந்து இது வரைக்கும் தான் கரெக்டாக. உங்களுக்கு வந்து என்னங்க நெட்டியில் இருக்கணும், அவ்வளோதானங்க, இவ்வளோதானங்க இருக்கணும் அப்படின்றது. கரெக்டாக அந்த புருவம் முடியுது பாருங்க, அதில் வந்து இது வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 அங்குலம் இருக்கும். திருநீர் வந்து 16 இடங்களில் பூச வேண்டும். இந்த முறை தெரியாமல் தான் மெய்யப்பூர் நாயனார் வரலாறுல அவர் என்ன செஞ்சார்? உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு போனார். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் படைக்கார்ந்த புத்தக தோடையை ஏந்தி மைபோதி விளக்கை எண்ண மனம் கருப்பு வைத்து பொய்த்தவரிடம் கொண்டு புகுந்தன் முத்தநாதன் என்று அவர் எப்படி போனார்? மெய்யெல்லாம் உடம்பெல்லாம் நீர் பூசி. ஒரு சைவர் தான் எத்தனை இடத்துல திருநீர் பூசணும்? அதுவும் குழச்சி எப்போ பூசணும் அப்படின்னா, தீட்சை எடுத்தவர்கள் தான் தண்ணீரை குழச்சி பூசணும். மற்றவர்களெல்லாம் தண்ணீரை குழச்சி பூசக்கூடாது. தீட்சை எடுத்தவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதுவுமே தீட்சை எடுத்தவர்களுமே அந்த அனுஷ்டானம் பண்ணுறது தான் தண்ணீரை குழச்சி பூசணும். மற்ற நேரத்தில் தூளமாக தான் பூசணும். காலையிலையும் மாலையிலையும் தான் அந்த தண்ணீரில் குழைத்து அந்த அனுஷ்டானம் செய்யும்போது அந்த தண்ணீர் பூசல். பார்த்தீங்களா? சுவாமிகளின் மாணவி தேசம் ஏன்னா படிச்சிருக்காங்க. அது படிச்சிருக்கனால தான் உண்மையை சொல்கிறாங்க. 16 இடங்களில் தவிர வேறு எந்த இடத்துலையும் சிரசு 1, நெற்றி 2, மார்பு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, பின்னாடி 13, 14, 15, கழுத்து வந்து 16 இடங்களில் திருநீர் பூசணும். அது திருநீர் பூசும்போது மகிழ்ந்து பூசணும். கங்காளம் பூசும் கவச திருநீற்று மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவரே என்று யார் சொல்கிறார்? அது திருமூலதேவன். இப்படி திருநீரை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது, திருத்தொண்டை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது, பூவை பற்றி படிக்காத அடியார்களே கிடையாது. குழந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின் நாள் என்று கூட மாணிக்கவாசகர் சொன்னாங்க. அருமையாக சொன்னாங்க. காலத்தை நாம் ஏன் விரயம் செய்யாமல், நம்மளுடைய காலமும் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தருக்கு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இப்படி போய்கிட்டு இருக்கும். அதனால தான் சாமி இறப்பு நாளை வந்து நமக்கு அறிவிக்கிறார். இறப்பு நாளை அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 80 வயசு. எல்லாரும் உண்மையிலேயே சொல்கிறேன், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்ல செய்வோம்ப்பா அப்படின்னு செய்வாங்க. இறப்பு நாள் அதனால தான் சாமி எழுதிட்டாரு, மறைச்சிட்டாரு.
ஆனால் எவனோட கணக்கு எப்படி தெரியுமா? இப்போ ஒருத்தருக்கு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சிக்கிட்டே வரும். அவன் கணக்கு வந்து 79, 78 இப்படியே குறைஞ்சி 10, 9, 8, 7 அப்படியே குறைஞ்சி 1 கடைசி அப்படி தூக்குவான். ஒரே தூக்கம். அவர் கணக்கு மேலேருந்து கீழே வரும், நம்ம கணக்கு கீழேருந்து நமது 80 வயசா 70 வயசா 60 வயசா நமக்கு தெரியாது. சுவாமிக்கு தான் தெரியும். இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்த்தது ஈதோ பிறவி நந்தவக்கு. அப்படி இருக்கும்போதே நல்லா என்ன செய்யும்? இறைவனை நம் வழிபாடு செய்து வைக்க வேண்டும். திருத்தலங்களெல்லாம் சென்று யாத்திரை, அதனால் யாத்திரை பற்றினே ஒரு பக்கம் வச்சார். யார்? மாணிக்கவாசகர். பார்த்தீங்களா? புகழ்மின் தொழுமின் கூட்டுடைமின் புயங்கண்டாடையை குந்தி வைத்துட்டு இகழ்வின் எல்லா அல்லையும் இணையூர் இடையூறு அடையாமை நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்சு உருகி நிற்போமே. இப்படி சொல்ல வருவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு காலம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆழமுண்டா நீங்கள் பாண்டி பிறந்த அடியவருக்கு மூலபண்டாரம் வளர்ந்துட்டாலும் வந்து முந்துமேனார். சீக்கிரம் போனவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நம்ம மகிழணும். அதை கொண்டு நாம் மகிழணும். சரி, இப்போ நம்ம வாய்ப்படைத்து அந்த திருக்காஞ்சி என்ற தலத்தை நம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அந்த திருக்கோயிலுக்கு போய் நாம் சென்று தரிசனம் செய்து கொள்வோம் என்று சொல்லி இப்போ மகேந்திரம் செல் பாடலத்தை பற்றி நாம் வீரபத்திரர் அந்த அதிவீரனை கொன்ற பின்னர் வாளை உரைக்கில் விட்டார், போர் செய்வதை கைவிட்டார். வீர மகேந்திரவரத்துக்கு செல்வதை குறித்து அளவுடைய இலங்கையிலிருந்து மேலே எழுந்து செல்வார். இப்போ காலை உன்னாரு இலங்கை முங்கிடுச்சு. இப்போ காலை அப்படி எடுத்தாரு, இலங்கை மறுபடியும் மேலே வந்துருச்சு. எப்படி பாருங்க, காலை உன்னாரு இலங்கை உள்ள முங்கிடுச்சு. இப்போ காலை எடுத்தாரு, மறுபடியும் இலங்கை தன்னிடம் இருந்த சுவை நீங்கியது. விரைவில் மேலே எழுகின்ற தோணியின் செய்தியை போல் வீரவாகுத்தேவர் வானொலியில் வீர மகேந்திரம் நோக்கி செல்லவும் கடலில் விழுந்த இலங்கை நகர் மீண்டும் மேலே எழுந்து பழையபடி வந்து நின்றது. இலங்கை மறுபடியும் ஏற்கனவே இலங்கை வீழ்படணும்னு பார்த்தோம், உள்ளே போச்சு. இப்போ இலங்கை மேலே வந்துருச்சு. ஆனால் இப்போ இவர் எங்கே போகிறாரு? வான்வழியாக வீர மகேந்திரபுரத்துக்கு செல்கிறார். வீர மகேந்திரபுரம் யார் இருக்கக்கூடிய இடம்? இப்படி யோசிக்கணும். ஒரு நிமிஷங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். வீர மகேந்திரபுரம் தாருகாசுரமா சிங்கம் காசுரமா ஊரு பக்கம்னா அப்படி தனி ஒன்று அப்படி மாறுடன் விலங்கு வீரக்கலையில் அணிந்த காலையுடைய வீரவாகுத்தேவர் வான்வழியாக செல்லவும் குளிர்ந்து தெளிவான கடல் மீது பழையபடி எழுந்து நின்ற இலங்கையானது சிறப்புடைய நான்குடன் உறங்குகின்ற இரவான ஊழிக்காலத்தில் தோன்றிய கடலுள்ளே அமர்ந்த மேல்மலையானது அந்த பிரளய வெள்ளத்தில் மறுபடியும் உலகத்தில் ஒளியுடன் இருப்பது போல் தோன்றியது. எப்படி ஊழிக்காலத்தில் இந்த சீர்காழி பாருங்க, சீர்காழி எப்படி இருக்கும்? அது மட்டும் மிதந்துட்டு இருக்கும். பார்த்துக்கிங்களா? ஏற்கனவே நமக்கு தோணிபுரம், அதுக்கு என்ன பேர்? தோணிபுரம் என்று. சீரழி எத்தனை பேர்? அதில் ஒன்று தோணிபுரம், வேணுபுரம், சண்பை, கடுமலம், 12 பேர். இந்த தோணிபுரம் தான் என்ன அப்படின்னா ஊழிக்காலத்தில் எல்லா உலகமும் ஒழுக்க நேரத்தில் இந்த இது மட்டும் கடலில் அப்படி தோணி மாதிரி வதக்கணும். எந்த ஒரு சீர்கள் அதுபோல் இப்போ இலங்கையானது எப்படி இருக்குது? வந்துருக்கு. இயல்வதற்கு தீய குணங்களுடைய அசுரர்கள் பல காலமாக சுமந்திருப்பதால் இலங்கையானது கூட்டமான கொடிய பாவத்தையும் அழுக்கையும் அடைந்து அடியார்களின் குறையை போக்கும் வல்லரான வீரவாகுத்தேவரின் அடிகள் பட்டது. அந்த இலங்கையில் வீரவாகுத்தேவருடைய கால் பட்டதுனால, அவருடைய திருவடி பட்டதினால் என்ன ஆச்சு அப்படின்னா தன் பாவத்தை போக்கிக் கொண்டது. அந்த இலங்கையே பாவத்தை போக்கிருச்சான். ஏன் அந்த அளவுக்கு இலங்கை நிறைய பாவம் தான் செஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே ஊரை முக்கால்வாசி அசுரர்கள் தானே இருக்காங்க, தேவர்கள் யாரும் அங்கே இல்லை. அதனால் எஞ்சி நின்ற அழுக்கையும் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கடலில் மூழ்கி எழுந்தது போல் இப்போ இலங்கை முங்கி எழுந்துச்சா, எந்திரிச்சதுனால பாவத்தெல்லாம் கழுவிட்டு மேலே எழுந்திக்கான். அந்த அளவுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்க, நல்ல தெரியுமா? சுவாமியுடைய திருவடி வந்து நம்ம இந்த பிறவியே திருவடியை வணங்குவதற்கு தான். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். யார் சிவனுடைய திருவடிகளை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நீடூடி வாழ்வார்கள். அடுத்து என்ன சொல்கிறார் ஒரு பாட்டில்? வேண்டுதல்
இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. யார் சிவபெருமான் திருவடியை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இடும்பைனா துன்பம் அர்த்தம். துன்பமே வராது. உண்மையான அன்போடு யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் வராது. இப்போ நமக்கு துன்பம் வருதுன்னா நாம் இன்னும் உண்மையான அன்பை காட்டலைன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? இப்போ நம்மகிட்ட இன்னும் ஒரு சில துன்பங்கள் வருது அப்படின்னா நாம் உண்மையான அன்பை இறைவனிடம் இன்னும் செலுத்தாமல் இருக்கின்றோம். அப்படி உண்மையான அன்பை முழுவதும் அவருக்கே ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு துன்பம் வராது. அன்பு முழுவதும் சாமி எப்போ மாணிக்கவாசகர் சொன்னார், சாமி நீ எப்போ என்னை ஆட்கொண்டியோ அப்போயே என் உடல் பொருள் ஆவி என்னையே எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் ஒன்றை அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம் ஒன்றே இணையாக என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிடும். இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு அப்படி சாமி எல்லாம் நம்ம அவர் மேலே நம்ம அன்பு ஒன்று தான் செலுத்தணும். அது ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம அதை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன சொல்லணும், பூ வேணுமா இல்லை பழம் வேணுமா இல்லை வெத்தலை பாக்கு வேணுமா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அன்பை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறோம். சாமிக்கு என்ன வாங்கிட்டு போகலாம், அதெல்லாம் அது ஒரு வகையான அன்பு. ஆனால் உண்மையிலே நீங்கள் எந்த கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய அன்பு முழுவதையும் அவருக்காக. வாக்கு உன் மணி வார்த்தைக்காக்கி சிந்தனை நின் கணக்காக்கி. அதைத்தான் சாமி கேட்குறாரு. உங்கள் சிந்தனையை சிவபெருமானா கொடுக்கணும். அது உண்மைதான் சாமி. சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி காக்கி ஐங்குணங்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த பிச்சை நாளவது பெருங்கடலே மழையே செந்தாவரை காடு அணைய வேணி தனிச்சுடரே இரண்டும் வெளியே தனியனேற்கே அப்படிங்கிறாரு மாணிக்கம். சிந்தனை இந்தன காக்கி நாய் என்ற கண்ணின் திருப்பாத போது காக்கி. அந்த கண்ணை யார்கிட்ட விடணும், சாமிகிட்ட விடணும். நாம் செல்ஃபோன்லேயும் டிவிலையும் கொண்டு விட்டுருக்கோம் நம்ம கண்ணை. நிறைய பார்த்தீங்கன்னா டிவி பார்த்து செல்ஃபோன் பார்த்து கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறாங்க. சரி கண்ணாடி போடுங்க, கண்ணாடி பார்க்குறது கூட ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட்டறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், எந்த அளவு செல்ஃபோனில் இருக்கா பிறகு என்ன ஜெருன்னு போகணும். வேலை இல்லைன்னா உடனே நினைச்சாங்க செல்ஃபோன் எடுத்து அதிலே மூழ்கிறேன். ஏன்னா அது பவர் அப்படியே கண்ணை பறிச்சிடும். அதிலே மூழ்கி இருக்கக்கூடாது. இந்த நேரம் அது பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா உலகத்தையே அதில் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டும், சிவ சம்பந்தமாக பார்க்க வேண்டும். மற்றதை தவிர்த்து என்ன செய்யணும், விதித்தனை செய்தலும் விளக்கியதை ஒழிதலும் என்று கூறியதற்கு நாங்கள் விதித்ததை நாம் செய்ய வேண்டும், விளக்கியதை நாம் விட வேண்டும். எதெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்காங்களோ நூல்களில் அதெல்லாம் செய்யக்கூடாது. எதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்யணும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, சிவபூஜை செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, வேற செய்யணும், வழிபாடு செய்யணும். எதை செய்யக்கூடாது, பாட்டு பாடணும், கோபத்தை தவிர்க்கணும், கோபத்தை விடணும். வேற மனைவி ஆசையாராய் பாசம் விடாய் சொல்கிறார்ல, நமக்காக எடுத்து காட்டுறாரு. உண்மையான சொல்லி ஆசையாக இருக்கணும், பாசத்தை விடணும், ஆன சிவபூஜை பண்ணணும், திருமுறைகள் ஓதணும், நேசமுடன் ஐந்தெழுத்தை நினைக்கணும். அஞ்செழுத்தை எப்படி நினைக்கணும், நேசமோடு நினைக்கணும். ஆகா நம்ம பெருமானுடைய அஞ்செழுத்தை நம்ம சொல்ல போகிறோமே, இந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கண்ணில் இருந்து தாரை தாரையாக கழிவு. அப்படியே அந்த அஞ்செழுத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லும்போது ஒவ்வொன்றும் அப்படியே நகர்த்தி சொல்லும்போது மெதுவாக ரிலாக்ஸாக மனத்தை எங்கேயும் சிதற விடாமல் சாமியை மட்டுமே தியானித்து கொண்டு அந்த ஜபத்தை நம்ம சொல்லுவோம். அந்த ஜபத்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தியானம்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணேன் 1 மணி நேரமாக சாமியை நான் வழிபாடு பண்ணேன். நான் ஜபம் செஞ்சேன் 108 தடவை சொன்னேன். காலையில் 108 தடவை, சாயங்காலம் 108 தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. கண்டிப்பாக பஞ்சாச்சரம்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு. புரியுது அவங்களுக்கு? மெயினாக இறைவன் மேல் நமக்கு அன்பு. அப்போ பஞ்சாட்சரம் சொல்லும்போது அந்த அத்தனையும் சிவபூஜையில் பார்த்தீங்கன்னா ஆத்ம தபம் ஜபம் தியானம் சமர்ப்பயாமை அப்படின்னு சாமித்த மொத்தத்தையும் சவுண்டு கேட்கலாம் பக்கத்தில் வந்துடணும். அப்போ சாமிக்கிட்ட ஆத்ம தபம் ஜபம் தியானம் அத்தனையும் நம்ம
அவங்க போயிட்டாங்களா? துணி காய அப்படி இறைவனுடைய திருவடி ரொம்ப முக்கியமானது. சாமியுடைய திருவடி பட்டாலே நமக்கு என்ன ஆகும்? நமக்கு மோட்சம் உண்டாகும். அது மாதிரி அடியாருடைய பாதம் பட்டாலும் நமக்கு என்ன உண்டாகும்? மோட்சம் உண்டாகும். அது மாதிரி குருநாதருடைய பாதம் பட்டாலும் நமக்கு மோட்சம் உண்டாகும். குருலிங்க சங்கம வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமானது. குருவாய் வந்து என்ன செஞ்சார்? மாணிக்கவாசகர் பெருமான் 2 திருவடியும் தலைமையில் வச்சார். யாருக்கு? மாணிக்கவாசகர் பெருமான். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் அணையார் புணர்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி அப்படி 2 திருவடியும் தலையில் வச்சார் சாமி. அப்படியே இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கடுக்கின்றேன். அடுத்த வரல சொல்றாரு. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மனம் கெடுத்து பெருந்துரை. ஆனமனத்தை கெடுக்கக்கூடிய பெருந்துரை எதுன்னு சொல்லுங்க? திருப்பெருந்துறை. நம்ம போயிட்டு வந்தோம்ல, யார் அங்கே போகிறாங்களோ அதுக்கு பிறப்பு கிடையாது. அங்கே போய் யார் திருவாசகம் முற்றுவதல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு கிடையாது. நாங்கள் முதல்ல திருவாசகம் முற்றுவதல் பண்ணுறதுக்கு அங்கே போகிறோம். திருப்பெருந்துறைக்கு நம்ம ரமணசுவாரி எல்லாமே போனோம். முதல்ல போகும்போது அப்போ அந்த அப்போ ஆமாம் அப்போ வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்க சோமசுந்தரையா கூட்டு போனாங்க. அப்போ போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பதியம் செலக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பதியத்தை நம்ம பாடிக்கிட்டே அப்படி சுற்றி ரவுண்டுலேயே வரும்போது நமக்கு ஒரு பதியமாக கிடைக்கும். ஆனால் மற்றவங்க படிக்கணும் நம்ம சேர்ந்து பாடத்தான் செய்வோம். ஆனாலும் அவங்க சத்தம் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கணும். அவங்களுக்கு பெரிய பதியம் மொத்தம் இப்படி பாடிட்டே வந்து பாடி முடிச்சுட்டு கரெக்டாக 1 மணிக்கு முடிஞ்சது. அப்படியே தரிசனம் பண்ணோம். அப்போ அந்த பூசாரி சொன்னாங்க, திருப்பெருந்தூரில் வந்து நீங்கள் முற்றுவதல் பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய திருவாய் மலர்ந்தருடைய அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை நாங்கள் போய் சாமி திருவிழாவில் போய் ஆமாம் அவர் சாமி அன்றாட சாமியை தொட்டு பூசிக்கின்ற அவர் சொல்கிறாங்க உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு. அது மாதிரி நம்மளும் நீங்கள் எல்லாம் முற்றுவதல் பண்ணிட்டீங்களா? அங்கே போய் பண்ணலையா? ஆனால் ஒரு முக்கியமான பதிவும் பாடணும். அடுத்த இதுக்கும் தனியாக ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம். போய் முற்றுவதல் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். அடியார் போனாலும் டக்குன்னு அவங்களுக்கு கிளம்பி போயிடும். நாமளும் நினைச்சோம்னா போக முடியாது. அது முற்றுவதல் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. சரி, இப்படி சாமியை திருவடி ரொம்ப முக்கியமானது. 2 திருவடி சாமி எப்படி மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லினாரோ அது மாதிரி திருவடி பிச்சை நம்ம இவர் அன்னைநாதர் பெருமானுக்கு முருகப்பெருமான் சொல்றாரு. இப்படி பல அற்புதங்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. அதுபோல் நமக்கு ஒரு திருவடி வேணும் அப்படின்னா முருகா என்றது ஒரு தரமோ அடியார் முடிவை நினைத்தால் அருள்வோனே. முருகா நிறுவனம் 2 திருவடி சாமி நம்ம தலைமையில் வச்சுருக்கோம் அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு திரு முருகாட்டுப்படையில். முருகா என்பது ஒரு தரமோ அடியார் முடிவே நினைத்தால் அருள்மொழி. முருகனுடைய நாமத்திலே முருகன், குகன், குமரன் இந்த 3 நாமம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முருகன், குமரன், குகன் என்று மொழிந்தேன் என்று கூட கந்தர் அனுமதி சொல்றார். 3 நாமம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் மந்திரம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முருகனுடைய மந்திரம் எது? சரவணபவம். ஓம் சரவணபவம் 1, 2வது ஓம் குமாராய நம. ஏன்னா உபதேசம் கேட்கும்போது ஓம் குமாராய நமன்னு சொல்லி தான் சிவபெருமான் முருகப்பெருமான்ட்ட உபதேசம் கேட்பார். சேவேரும் ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா அப்படிங்கிறாரு. தனக்குத்தானே மகனாகிறாரு. சாமி முருகப்பெருமான் யாரு? சிவபெருமானே தான். அவரே முருகப்பெருமானை சுற்றி வர்றாங்க. சேருனா சேனா இது பசு இது காளை மலை யார் இருக்கா? சேரும் ஈசர் சுற்ற யாரை சுற்றி வர்றாரு? முருகப்பெருமான். ஈச சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதர். அப்படி மெதுவாக சீராக உரைச்சாராம். அது எப்படி உரைச்சாராம்? முருகப்பெருமான் வந்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இது செவி மீதில் உம்பகர் செய் குருநாதா அப்படின்னாரு. எப்படி சொன்னாரு? சிவனார் மனம் குளிர சொன்னாங்க. மனம் தெரியல. ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சவர். சிவபெருமான் போய் தெரிய வைக்கணுமா? ஏன்னா அவர் தான் அதனால் சிவனார் மனம் புரியல. இப்போ ஆனாவனா பிள்ளை குழந்தை வந்து அப்பா கிட்ட சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பா ஆனாவனை சொல்லட்டுமாப்பா சத்தக்கா புத்தகம் அது ஆனாவனை சொல்லிட்டு இந்த தந்தைக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் முருகப்பெருமான் சொல்ல சாமிக்கு அப்படியே மனம் புரியுத இருந்துச்சான்.
அதனால் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி. இரு செவினா என்ன? 2 செவி கிடையாது, பெரிய செவின்னு இருக்கும். இருனா இருநிதி அரவமோடு ஒரு சொல்கிறால, இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை. இரு நதினா அப்புறம் 2 நதி அது சாமி தலையில் வச்சுருக்காருங்க. அந்த நதி பெரிய நதின்னு அர்த்தம். கங்கை நதி எப்படிப்பட்ட நதி? அப்போ வந்து 2 நதியாக ஓடுது, ஒரே நதி தான், அது பெரிய நதி. அது இரு நதி அரவமோடு ஒரு மதி, 2 நதி ஒரு மதி சூடினை அப்படின்னு. அது பெரிய நதி. ஆனால் சிரசில் எப்படி சொல்லியிருக்காரு, அது ஒரு நதியை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகமாக அந்த பாடல். இப்படி தமிழ் நிறைய பொருட்கள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம இரு நதினா அப்போ 2 நதி சாமி வச்சுருக்காரு ஒழுங்க. ஒன்று கங்கை, இன்னொரு நதி இருந்து நம்ம காவிரி கூட இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல பெரியன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பெரிய நாயகி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்பாளுக்குரிய பேர் என்ன பேர்? பெரிய நாயகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க வந்து பெரிய நாயகி, அது ஒரு பொருள். 2வது பெரிய அப்படின்னா 2 இருன்னு அர்த்தம். இரு சக்தி அப்படின்னா என்ன சக்தி? ஒன்று துரோதன சக்தி, மற்றொன்று பறிக்கிற சக்தி. ஒன்று துரோதன சக்தி மறைப்பு சக்தி, இன்னொன்று வந்து அருள் சக்தி. அப்படி பல பேர்கள் வந்து அந்த இப்படி பார்த்தேன்னு சொன்னால், இப்போ சுவாமிக்கு திருவடி நமக்கு ரொம்ப முக்கியமாக அந்த திருவடியை நாம் மேல் சூட்டினால் நம்ம எப்படி மகிழ்வோமோ அப்படி ஞானிகளுக்கெல்லாம் சாமி என்ன செய்திருக்காரு? திருவடியை சூட்டியிருக்கிறார். நாம் உண்மையான அன்போடு இருந்தால் சாமி என்ன செய்வார்? கண்டிப்பாக நமக்கு சொல்லுவார். பக்குவம் வாய்ந்த அடியாருக்கு சாமி நேரே வந்து அவரே வந்து என்ன செஞ்சுருவார்? திருவடியை கொடுத்துருவார். மாணிக்கவாசர் பெருமான் அருணாதருக்கெல்லாம் எப்படி சாமி நேரே வந்து கொடுத்தாரோ அதுபோல் நமக்கும் உண்மையான அன்பு இருந்தால் யார் மூலியமாக நமக்கு அதுதான் குருநாதரை நம்ம சாமி கொடுத்துருக்காருல. நம்ம குருநாதர் என்ன செய்கிறாங்க? நமக்கு தீட்சை வழங்குறாங்கல்ல, நம்மளை தொட்டு தானே திருநீர் பூசுகிறாங்க. அப்போ குருநாதருடைய இது நம்ம மேலே படும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சிவமே நம்மளை தொட்டு பூசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நேரத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்? குருநாதரை சிவமாக பார்க்க வேண்டும். அவங்க எப்படி நினைப்பாங்க? அவங்க நம்மளுடைய சீடராக பார்ப்பாங்க, நாம் குருநாதராக பார்க்கணும். அவர் பார்க்கும்போது நம்மளுடைய எல்லா மரங்களை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே அப்படிங்கிறாரு நமது அன்னையார். அப்படி அவர் தொட்டதுமே நமக்கு முந்தைய வினைகள் முழுவதும் என்ன ஆயிரும்? நமக்கு எல்லாமே போயிடும். என்னைக்கு குருநாதர் நம்ம மேலே நம்மளை தொட்டு திருநீர் பூசுகின்றாரோ அப்பொழுது நம்மளுடைய வினைகள் எல்லாம், சஞ்சித வினைகள் எல்லாம் நீங்கும். குருவுடைய பார்வையில் அவ்வளோ சிறப்பு. 2வது நம்முடைய பிரார்த்தனையை நம்ம அனுபவிச்சுக்கணும். ஆகாமியோனையே நம்ம அனுஷ்டானத்தில் அன்றாடம் ஆத்ம தபம் ஜபம் தியானம் அனைத்தையும் சிவருமானிடம் அர்ப்பணம் பண்ணிடும். அத்தனை கொடுத்தோம்னா அப்போ ஆகாமியோனை யாராவது சஞ்சீதவனைய குருநாதர் எழுச்சிடுவார். பிராப்தவனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் யார் ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்கன்னு திருப்பி திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேல்மடைய ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிராப்தவனையை நல்லபடியாக இது சாமியை திருவருள் என்று எண்ணி நம்ம என்ன செய்யணும்? அந்த பிரார்த்தனையே கிடைக்க வேண்டும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் சிவபெருமான் திருவருளால் நடக்கு. அவருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்று நடக்குமா? ஒரு இன்பமோ துன்பமோ அவருக்கு தெரியாமல் நமக்கு நடக்குமா? அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த பிராப்த வினையை ஊழ்வினை. பிராப்த வினைக்கு என்ன பேர்? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது. அது நமக்கு வந்து என்ன செய்யும்? வந்து ஊட்டியே ஆகும். அதை நம்ம அனுபவிச்சுதான். அந்த அனுபவிக்கின்ற காலத்தில் எல்லாம் சிவன் செயல் என்று அனுபவித்தால் நமக்கு அந்த வினைகள் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அப்படி இருக்க வேண்டும். புரியுது அவங்களுக்கு? அப்படி இறைவனுடைய திரும்பி ரொம்ப முக்கியமானது. அவர் கால் பட்டதுமே இலங்கையை என்ன ஆயிடுச்சு? புனிதமாயிடுச்சான். அந்த அளவுக்கு யார்? வீரபாகு தேவர் இலங்கையில் அந்த பாதம் பட்ட காரணத்தினார். அறவாளி அந்தணன் பிறவாளி நீத்தல் அறிந்து கொள்வார். அறவாளி அந்தணர் தாழ் சேர்ந்தாருக்கெல்லாம் பிறவாளி நீத்தல் அறிந்து. யார் சிவபெருமானை திரும்பி பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இனி பிறவி கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அதுவே சொல்கிறார். கோளில் பொறியியல் குணமிலவை என் குணத்தான் தாளை வணங்கா தலை. யார் இந்த பிறவியில் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ, வழிபாடு செய்யணும்னா அவங்க பிறந்தும் பயனில்லை அப்படிங்கிறார். தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் என்ன சொல்றாரு? கோளில் பொறியியல் குணமிலவை என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்படி இருந்தும் அவங்க பயன் இல்லாமல் போயிடுவாங்க. வழிபாடு செய்யலைன்னா அவங்க பயன் இல்லாமல். சரி, இப்படி முகில் நீர் குடித்தது பொருட்டு தவறுகின்ற தெளிந்த நீருடைய கடலில் நடுவில் அழகி நெருங்கிய
பொன்னொழி விடுகின்ற இலங்கை தோன்றிய தன்மையானது முன்காலத்தில் சிவபெருமானின் திருவள்ளால் திருமாலின் கொப்புள் தாமரையிலிருந்து பிறந்த நான்முகர் படைத்த பெரிய அண்டத்தை விட்டது. இது எப்படி இருந்துச்சான், இந்த இலங்கை நீர்முகில்கள் நீர் குடித்தல் பொருட்டு தவழ்கின்ற தெளிந்த நீரை உடைய கடலின் நடுவில் அழகு நெருங்கிய பொன்னொழி விடுகின்ற இலங்கை தோன்றிய தன்மை வந்து மறுபடியும் மீண்டு இருந்துச்சா, எப்படி உள்ள பூந்தி மேலே இருந்துச்சோ அது எப்படி எது போலன்னா, ஒரு காலத்தில் நல்ல கதைகள்ங்க, ஒரு ஏறுமொழி காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணு வந்திருக்காங்க. இவர் 1000 தலையுடைய ஆதிசித்தரில் நீரில் உறங்கி கொண்டிருக்கார். யார்? திருமால். அப்பொழுது பிரம்மா வந்தார். வந்து யாரை பாடம் கேட்டார். நான் தான் எல்லாத்தையும் படைக்கின்றேன், சிவராசியும் படைக்கின்றேன்னாரு. யார்? பெருமாள் சொன்னார். எப்போ நான் தான் படைப்பு கடவுள், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் அப்படின்னதும் உடனே நீ படைக்கிறேன்னு சொல்றியே, அப்போ உன்னால் பேருடைய அண்டத்தெல்லாம் உன்னால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். விஷ்ணு சொன்னார், என்னால் காட்ட முடியும், வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி யாரு கேட்கா? பிரம்மா கேட்டார். உடனே இவர் வாயை திறந்தார். யார்? பிரம்மா வாயை திறந்தார். உடனே விஷ்ணு அவர் வாய்க்குள்ள உள்ளே போனால் சகல அண்டங்களும் தெரியுது. யாருக்குள்ள? பிரம்மாக்குள்ள தெரியுது. அத்தனை அண்டங்களையும் உள்ளே போய் சுற்றி அடித்து கடைசி அது வாயுவையே வெளியே வந்தார். யார்? விஷ்ணு இருந்தார். ஏங்க நீ படைப்பு பண்ணுறதா இருந்தால் உன் வாய்க்குள்ள நீ அந்த அண்டத்தெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் வாயை திறந்தார். இவர் உள்ளே போகிறாரு பாருங்க. பிரம்மா உள்ளே போனார், எல்லா அண்டத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியே வர முடியுமான்னு பார்த்தா வர முடியல. இவர் என்ன செஞ்சுறாரு? எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு. வெளியே வர முடியாத அளவுக்கு அடைச்சிடுறாரு. இவர் இப்படி பார்க்குறாரு, வெளியே வர முடியாமல் திணறாரு. அப்போ அவர் தொப்புள் கொடியிலிருந்து அந்த தாமரையுடைய தண்டு உள்ள அதை பார்த்தாரு. பார்த்து இதை பிடிச்சி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்டை பிடிச்சி அதுலேருந்து தொப்புள் கொடியில் மேலே யார் வந்தால்? பிரம்மா மேலே வந்தார். அதனால தான் தொப்புள் கொடியிலேருந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. தொப்புள் கொடியிலேருந்து யார் வர்றாங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு என்னதான் ஆயிடுவாங்க? தாயாக ஆகிடுவாங்க. அதனால தான் விஷ்ணுவுக்கு இவர் வந்து தந்தை. யாருக்கு? பிரம்மாவுக்கு தந்தை யார்? விஷ்ணு. அவர் தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கார். யாருக்கு? பிரம்மாவுக்கு. தொப்புள் குடி மேலே அப்படி வந்ததும் அந்த நேரத்தில் ஒரு பேரொழி பிளம்பு ஒன்று இருக்குதான். நம்ம 2 சண்டை கொண்டு இருக்கோம், நீ படைக்கணும் நான் படைக்கணும். ஆனால் இது மூலியமாக உன்னை வர வச்சது யார் அப்படின்னா இந்த நிற்கக்கூடிய இந்த ஜோதி தான் அப்படிங்கிறது. உடனே அங்கே யார் எப்படி இருந்தாராம்? சுவாமி மான்மோடு தாங்கி அங்கே சிவபெருமான் அங்கேயே வீட்டிருந்தார். அதை பார்த்ததும் நமக்கெல்லாம் பரம்பொருள் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் உணர்ந்தார்கள். அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை உணர்ந்து அதுக்கப்புறம் அடிமுடி தேடி போய் அதுக்கப்புறம் அந்த நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த துப்புக்குடியிலேருந்து எப்படி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இது வரைக்கும் நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. துப்புக்குடியிலேருந்து பிரம்மா வெளியில் வந்தார், அது எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்காதுல்ல. இது வந்து லிங்க புராணத்தில் வருது இந்த கதை வந்து. நான் அடின்னு பார்த்தேன், எந்த புத்தகத்தில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி லிங்க புராணத்தை தச்சையில் எடுத்து பார்த்தேன். கரெக்டாக இந்த இது போட்டிருந்தது. பெருமாள் அதே அந்த இருக்கு பார்த்தீங்களா? நாராயண தொப்புள் கொடியிலேருந்து மேலே போய் பிரம்மா அந்த கமலத்தில் அந்த தாமரை தண்டி வழியாக போய் அந்த கமலத்தில் போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. மேலே அந்த தண்டு போய் மேலே அந்த தாமரை மேலே விரிஞ்சிட்டு பாருங்க, அது மேலே போய் இவர் அமர்ந்துறாரு. யாரு? பிரம்மா. அப்போ நீ தொப்புள் கொடியிலேருந்து வந்ததுனால எனக்கு நீ மகனாவாய், இந்த திருவிளையாடலை செய்தவர் நமக்கு சிவபெருமான் அப்படின்னு அவங்க 2 பேரும் உணர்றாங்க. திருமாலும் தகவல் திருமால். ஆமாம், பிரம்மாவுக்கு தகவல் திருமால். இப்போ நம்ம எப்படி தொப்புள் கொடியிலேருந்து வந்தோம், அப்போ நமக்கு அவங்க தானே தாய் இல்லை. அதுபோல் அவருக்கு தொப்புள் கொடியிலேருந்து வந்ததுனால அவர் தாயாகவும் தந்தையாகவும். சரி, இந்த திருவிளையாடல் நடத்துறது யார் அப்படின்னா சிவபெருமான். அந்த திருவிளையாடலையும் நடக்குது. சாமிக்கு தெரியாமல் எந்த விஷயமும் யாருக்கும் நடக்காது. எல்லாம் சர்வமும் எல்லா அண்ட சராசரங்களையெல்லாம் இயக்குகின்றது யார் அப்படின்னா யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமை, ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருமிடர் ஒன்று அதன் பேரறியாமல் விளங்குகின்றேன் கூட நமது திருமகன். அப்படி அப்படி கொப்புள் தாமரையிலிருந்து பிறந்த 4 படைத்த பெரிய அண்டத்தை விட்டது. அவங்க உள்ளே போய் எப்படி அண்டத்தை பார்த்தாரோ அதுபோல் அண்டத்தை முழுக்கி எப்படி வெளியில் வந்தாரோ அதுபோல் இளைஞானந்த முங்கி வெளியே வந்து எப்படி ஓமனம் சொல்கிறாங்க பார்த்தீங்க. தேவரின் மலைவான சூரபத்மன் இருக்கின்ற வீர மகேந்திரபுரத்துக்கு நேரே சென்றார். யார்? நமது
வீரபாகுதேவர். நெட்டிக்கண்ணையுடைய நந்தி கணத்தவரான வீரபாகுதேவர் சக்கரவாள மலையைப் போல மதிலால் சுடப்பட்ட மகேந்திரபுரி அம்மதில் உறுப்புகளின் வாயில் ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்ற கூட்டமான மணிகள் இறைக்கப்படுகின்ற கோபுரங்களையும் உற்று நோக்கி பார்த்தார். அங்கே போனதும் வைகிற மகேந்திரத்தில் என்னென்ன இருக்கு? மதில் உறுப்புகளையும் வாயில் ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்ற வெட்டி கூட்டமான மணிகள் இறைக்கப்பட்ட கோபுரங்களும் அவை இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கு? கோபுரம் போல சாமிக்கு எப்படி இருக்கோ அதுபோல இருக்கு. கோபுரம்னு அமைச்சு உள்ள வீட்டுல பார்த்துக்கணும். வீர மகேந்திரபுரத்தில் நமக்கு தான் 1008 அண்ணன் கிடைச்சாச்சுல, இனிமேல் நம்ம தான் சாமி அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு? கோபுரம்லாம் அமைச்சு மதில்கள் அமைச்சு அங்கே உள்ள சூரபத்மன் வீட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் அப்படிதான். அது 4 முனைப்பு வந்து கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம இயல்பான வாழ்க்கையில் கஷ்டப்படுற நேரத்தில் என்ன செய்வாங்க? ரொம்ப எல்லாத்தையும் விழுந்து பணிஞ்சு பேசுவாங்க. கொஞ்சம் துட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் இவங்க ஆடுற நிலையே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் துட்டு வந்துருச்சு என்ன 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 அப்படிம்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணுமா? இங்கேங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கேட்கணும் அவசியமே கிடையாதுங்க, அவசியமே கிடையாது அப்படிம்பாங்க. கொஞ்சம் துட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி பம்புனவங்க துட்டு வந்ததுக்கப்புறம் ஆயிரம். இது வந்து இயல்பான வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் பணம் வந்தாலும் பணிவு இருக்கிறவங்க நிறைய பேர் அடையம்பாங்க. பணம் வந்தாலும் அதை தக்க நேரத்தில் அடியார்களுக்காக செலவிட்டு அந்த தன்மையோடு இருக்கின்ற அடியார்கள் அடியன் நிறைய பேரை சொந்த ஆமாம் அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய பணி நான் செவ்வனே செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் அந்த பணியை செவ்வனே செஞ்சாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா குருநாதர் மேலே பற்றா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே பற்றா இருப்பாங்க. சில பேர் அடியார் மேலே வெறித்தனமான பற்றா இருப்பாங்க. நம்ம ராஜ்யத்தில் பூக்கடையை பார்த்துருக்கீங்களா? அவங்க குருநாதர் மேலே அவ்வளவு பற்று பார்த்துருக்கீங்க. அடி நீ அப்படியே அவங்கள பார்த்து மெய்சிலிட்டேன், இப்படியெல்லாம் குருநாதர் மேலே பக்தியாக இருக்காங்களே, நமக்கு அந்த பக்தி வரமாட்டேங்குது. ரொம்ப வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரும் டீச்சர் எடுத்து டீச்சர் எடுத்து அந்த பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பக்குவத்தில் இருக்காங்க. இப்படி குருநாதர் மேலே ஒரு பற்று குருவே சிவம் என கூறின நன்றி என்று சொல்லிட்டு அடிப்பது அவங்க குருநாதர் மேலே எந்த நேரமும் அவங்களுக்கு எப்படின்னா சிவபெருமான் நமக்கு கிடைச்சிட்டாரு. இன்னுமே அவரை சாமி நேரில் பார்க்க முடியாது, அப்போ குருநாதரை சிவமாக பார்க்கலாம் என்று அப்படியே எந்த நேரமும் குருநாதருடைய சிந்தனையோடு இருக்கின்றார்கள். அப்படி அந்த பக்குவத்தில் இருக்கின்றார். நாம் என்ன செய்யணும்? அந்த பக்குவத்துக்கு வரணும். ஒன்று குருநாதர் மேல் பற்று, சிவபெருமான் மேல் பற்று, அடியார் மேல் பட்டு கொண்டு இருந்தது என்று சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? இறைவன் மேலே நமக்கு அன்பு வரும். இந்த மாதிரி இப்போ சாமி அந்த பற்று இருக்குது, வேறு எந்த மேலேயும் பற்று வரக்கூடாது. குருநாதர் மேலே, அடியார் மேலே, சிவபெருமான் அவங்களுடைய குருநாதர் கூட முடியாது. ஆமாம், கூட முடியும். எந்த அதிகமாக தான் சார்? ஆமாம், கூட முடியாது. எந்த குருநாதர்? குருநாதர் வந்து நமக்கு சிவம். அது செங்கோலாதீனமாக இருந்தாலும் சரி, குணப்பட்டி சன்னிதமாக இருந்தாலும் சரி, நம்ம திருவாவூர் ஆதீனமாக இருந்தாலும் சரி, நம்ம குருநாதரை சிவமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லா குருநாதரும் நமக்கு சிவம், எல்லா அடியாரும் நமக்கு, எல்லா சிவலிங்கமும் நமக்கு. இன்னொன்றுன்னா சிவபெருமானோட உங்களுக்கு எப்போ அன்பு வரும் அப்படின்னா, அடியாருடைய திருவேடத்தை கண்டு சிவமேனை கண்டு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? குருநாதர் மேலே பற்று வரும். குருநாதர் உங்களுக்கு தக்க குருநாதர் உங்களுக்கு அப்போ கிடைப்பாங்க. அந்த குருநாதர் நீங்கள் சிவமாக பார்க்க 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 உங்களுக்கு சிவபெருமான் மேல் பற்று அப்போ தான் அது வரைக்கும் வராது. முதல்ல அடியார் மேல் திருவேடத்தை பார்த்து பற்று, அடுத்து வந்து குருநாதரை பார்த்து அவர்கள் மேல் பற்று, அதுக்கப்புறம் சிவபெருமான் மேலே ஸ்ட்ராங்கான பற்று உங்களுக்கு வந்து இந்த மூணை சிவமாக பாவிக்க பாவிக்க அவன் எல்லா உயிரிடத்திலும் விளங்கி தோன்றுகின்றான் என்கின்ற உண்மை அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, எல்லா இடத்துலையும் சிவமாக பார்த்ததுக்கப்புறம் அவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு அதுக்கப்புறம் தான் வரும். எடுத்துமே எல்லா பொருளையும் சிவமாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம நினச்சாலும் பார்க்க முடியாது. முதல்ல அடிப்படை அடியார சிவமாக பார்க்கணும் அந்த திருவேடத்தை. ரெண்டாவது குருநாதரை சிவமாக பார்க்க வேண்டும். அடுத்து மூணாவது யாரை பார்க்கணும்? சிவலிங்கத்தை சிவமாக பார்க்கணும்.
இந்த 3 தன்மையும் இருந்தால் எல்லா உயிரிடத்திலும் இறைவன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வும், அவன் எல்லா பொருள்களிலும் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வும் அப்போ தான் வரும். எப்பொருள் எத்தன்மையதாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார்ல. அப்போ அந்த எல்லா பொருள்களிலும் சிவம் விளங்கி தோன்றுகின்றது. இப்போ இந்த ஜடப்பொருள் சாமி இருக்காரா? இல்லை. எதை வச்சு அறிகிறீங்க? அது நிற்பதனால நீ அறிகிறீங்க உள்ள சுவாமி இருக்காரு. இப்போ நம்ம உயிருக்குள்ளே யார் இருக்கா? சிவம் இருக்கு. இல்லைன்னு நான் இப்படி எது செய்ய முடியாது, பேசிட்டு இருக்க முடியாது. பேச வைப்பதும் ஏற்றுக்கொண்டு இருப்பதும் சுவாமி. நாம நினைச்சோம்னா பேச முடியாது. பேச்சுக்கெல்லாம் பேசின் இலக்கணமாய் பேச்சிறந்த என்ன சொல்றாரு? வார்த்தை மணி வார்த்தை பேசி அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அப்படி அந்த பேசின் இலக்கணத்துக்கு என்ன செய்யணும்? பேசினா சிவபெருமானை பற்றி பேசணும். இல்லையா பேசவே கூடாது, பேசாமல் இருக்கணும். பேசிந்தான் எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசிந்தான் திருநீரே நிறைய பூசி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். பேசினா சிவபெருமானை பற்றி பேசணும். இல்லையா பேசாமல் கம்மூன்னு நீ வாட்டு ஒரு திருத்தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் மூளை வந்து சிவபெருமான், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்கள் யாரை வழிபாடு செய்தாலும் மூளை வந்து சிவபெருமான் அப்படிங்கிற உணர்வு மட்டும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் சிவமாக பார்க்கக்கூடிய தன்மை அப்பொழுது தான் நமக்கு வரும். சரி, இப்போ நான் வந்து ஒரு சொல்கிறாங்க, நான் வந்து ஞானசம்பந்த பெருமான் குருவாக ஏற்றுக்கொள்கின்றேன். சரி, ரைட்டு. நான் வந்து அப்பர் சுவாமியை குருநாதராக ஏற்றுக்கொள்கின்றேன். ரைட்டு. நான் மாணிக்கவாசகர் பெருமானை குருநாதராக ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே. அவங்களை எப்படி பார்க்கணும்? சிவபெருமானாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு வழிபட்டாலும் சரி, அப்பர் சுவாமியை வழிபட்டாலும் சரி, சுந்தரம் சுவாமியை வழிபட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள யாரை பார்க்கணும்? சிவபெருமானை பார்க்கணும். அதுதான் அவங்க குருநாதராக வைத்துக்கொண்டு உள்ள யாரை பார்க்கணும்? மூளை வந்து சிவபெருமானை பார்க்கணும். இது அவங்களுக்கு அதுதான் நோக்கம். நீங்கள் அவங்களா பார்க்கக்கூடாது, அவங்கள சிவமாக பார்க்கணும். குருநாதரையும் அடியார்களுடைய திருவேடத்தையும் சிவலிங்கத்தையும் சிவமாக பார்க்க வேண்டும். சரி, அப்படி உடனே வீர மகேந்திரபுரத்திற்கு நேரே சென்றார். அங்கு மதில்கள் இருப்பதையெல்லாம் பார்த்து உற்று நோக்கி பார்த்தார். ஒன்று கோபுரங்கள்லாம் தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்சதும் தேவரின் பகைவர் வாழ்கின்ற மகேந்திர நகரின் வடக்கு பகுதியில் உள்ள கதவுடன் கூடிய வாயிலுக்குள் கோபுரத்தின் திண்ணை பக்கத்தில் கோரன் அதிகோரன் என்று அழைக்கப்படுகின்ற கொடிய படை வீரர்கள் காவல் பொருட்டாக படைகளுடன் இருந்தார். கோரன் அதிகோரன் என்ற 2 படை வீரர்கள் உள்ள பாதுகாவலராக இருந்தார். ஏற்கனவே வீரசிங்கன்று தான் அவனை வதம் செஞ்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்தார். யார் இருந்தால் அதிவீரன். நேற்று மதிப்படலாம் முடிஞ்சிச்சு. இப்போ யார் இருக்கா? கோரன் அதிகோரன் என்ற 2 பேரும் படையோடு அங்கே உள்ளே வீட்டிருக்கின்றனர். அப்படை தலைவர்கள் அங்கே 1000 வெள்ளம் யானைகளும் 1000 வெள்ளம் தேர்களும் 2000 வெள்ளம் குதிரைகளும் 2000 வெள்ளம் காலாட்களும் ஆகிய 6000 வெள்ளம் படைகள் ஆகிய பெரிய கடவுள் நீங்காமல் பொருந்தி காத்து கொண்டிருந்தார். இப்போ உள்ள வாரம் தெரிஞ்சு இவங்க 2000 வெள்ள யானைகளோடு தேர்கள் படை காலாட்படை எல்லா படையோடும் சென்று அவருக்கு எப்படியாவது உள்ளே வரவங்கள என்ன செய்யணும்? வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வீரவத்தை முடியுமா? உடனே சாமி அந்த கூட்டமான இருக்கிறவங்களை பார்த்தாரு, வியப்படைந்தார். பகைவர் மிகுதியாய் உள்ளதையும் அவர்கள் மேற்கொண்ட காவலையும் கண்டார். அப்படி கண்டதும் அந்த பெரிய நகரத்துக்குள் புக வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தால் பின்வருமாறு சொல்கிறார். நான் இந்த வழியை சென்றால் இங்குள்ள படையினர் என்னுடன் போர் செய்வர். அவருடன் நானும் எதிர்த்து போர் செய்து கொள்வதற்கு ஒரு நாள் எல்லாம் ஆகும். அப்படி இன்றே இவர்களை கொண்டாலும் இதனோடு முடியுமான்னா அதுவும் முடியாது. இப்போ எடுத்து எல்லாத்தையும் வந்தாச்சு போயிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதுக்கு வேஸ்ட்டாக ஒரு நாள் போயிடும். இதனோடு முடியுமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் முடியாது. உடனே மறுபடியும் இன்னும் படைகள்லாம் திரட்டிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. உடனே எல்லா தேர்கள் எல்லா தேர்ப்படை காலாட்படை எல்லா படையும் அப்படி வெள்ளமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து கொண்டே இருக்கும் அவுணர் படைகளுடன் போர் செய்து என் தலைவரான முருகப்பெருமானது அருளாலே நான் ஒருவனாகவே நின்று கொண்டிருந்தால் இந்த மகேந்திர நகரத்தில் உள்ள படைகள் அழிய நெடுங்காலமாகும். இந்நகரத்தில் உள்ள அசுரர் எளிய வரும். ஏன்னா இந்த இடத்துல அசுரருடைய அந்த இதை சொல்கிறார். அசுரர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து மிக பலம் வாய்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு ஆளையாக நம்ம கொண்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு ஆண்டுகள் முடிஞ்சிடும், நம்ம வந்த வேலை ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நமக்கு ஒரே நோக்கம் வீர மகேந்திரபுரத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் தான். ஆனால் அசுரர்கள் அந்தளவுக்கு என்ன செய்கிறாங்க? மிகுந்த படையோடு இருக்கின்றார்கள். அவரோடு போர் புரிவதற்கு இது நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அவர் போர் செய்வதால் எல்லையில்லாத
காலம் சென்றாலும் செல்லட்டும், இந்த வளமை கொண்ட பெருநகரத்தில் உள்ள படைகள் எல்லாம் அழியுமாறு கொள்வனேயானால் அதை அறிந்து சூரபத்மன் சிரம் கொண்டு தன் தம்பியரையும் மைந்தரையும் என்னோடு போரிட அனுப்புவான். இப்படி இவங்களை கொண்டுட்டோம்னா அவங்க தம்பியை போரிடுவதற்கு பானுகோபன் எல்லாத்தையும் சிங்கவாசரன் எல்லாத்தையும் அனுப்புவான். அந்த சூரபத்மன் அனுப்பப்படுகின்ற மைந்தர்கள், தம்பியர், படைத்தலைவர்கள் மற்றும் உள்ளோர் அத்தகைய எல்லாம் வெல்வது என்றால் அது அரிய செயல். கூர்மையான வேலையுடைய முருகப்பெருமானின் திருவருள் வன்மையால் பலகாலம் இங்கு போரை செய்து முடிப்பேன் என்றாலும், இப்போ முருகப்பெருமானுடைய அருள் இருக்கு, இவங்களை வதம் செய்கிறதுக்கு ரொம்ப வேலையாகாது. ஆனால் பல காலங்கள் ஆகும். இவங்களெல்லாம் அழித்து நம்ம உள்ளே போகணுன்னா பல காலங்கள் ஆகும். ஆனால் இவருக்கு யாருடைய அருள் இருக்குது? முருகப்பெருமானுடைய பேரருள் இருக்குது. சாதாரண அருள்லாம் கிடையாது. வீரவாகுதேவர் வேறுபட்டவர். இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வீரவாகுதேவருக்கு தனியாக ஒரு இதே அமைச்சிருப்பாங்க. உள்ள நுழைய பார்த்துருக்கீங்களா? வீரவாகுதேவருக்கு தனி கோயில் இருக்கும். யார் பார்த்துருக்கீங்க? அந்த வரிசையில் இன்னும் போகிறோம்ல, உள்ளே போகிறோம்ல, வீரவாகுதேவருக்கு கோயில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்செந்தூரில் நீங்கள் ஒன்று திருச்செந்தூருக்கு போயிட்டீங்களான்னு கேளுங்க, சரின்னு சொல்லுவோம். கடலில் குளிச்சிட்டிங்களான்னு கேளுங்க, சரின்னு சொல்லுவோம். அது இன்னொன்று திருச்செந்தூரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். இங்கிட்டு சண்முகர் இருப்பார், இங்கிட்டு கடல் நோக்கி சுப்பிரமணியர் இருப்பார். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? சண்முகர் உற்சவமூர்த்தி, இவர் வந்து மூலவர். இவர் இந்த திசையை பார்த்துருப்பார், இவர் கிழக்கு திசையை பார்த்துருப்பார். என்ன பொருள்? நீங்கள் உலக புண்ணியம் வேணும்னா சண்முகரை பார்த்து கேட்கணும். உற்சவமூர்த்தி இருக்கார் பாருங்க, கள்ளி தேவையானோடு அவர்கிட்ட இருக்கணும். நீங்கள் சிவபுண்ணியம் வேணும் அப்படின்னா சுப்பிரமணியத்தை தான் கேட்கணும். கடல் நோக்கி இருக்கார் பாருங்க, நீங்கள் எதை கேட்பீங்க? நாங்கள் எங்கள் குழந்தை குட்டிகளாம் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணுங்க, எங்களுக்கு அது போதுங்க, அதுக்கு யாருங்க போய் வேண்டணும்? சண்முகரையாங்க, சரியா நேரம் என்ன செய்வோம், நாம் அங்கே தான் நேரம் போவோம். ஆனால் உண்மையிலே எது கேட்கணும்? சிவபுண்ணியம் கேட்கணும். சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? சிவபுண்ணியம் கேட்கணும், உலக புண்ணியம் கேட்கணும் சார். உலக புண்ணியம் கேட்டால் என்ன ஆகும்? பிறப்பணும். நமக்கு சிவபுண்ணியம் தான். அதனால தான் சுப்பிரமணிய சுவாமியாக இருந்து கடலை பார்த்து தனியாக இருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் மூலவர். திருச்செந்தூர்லேயே மூலவர் அவர் தான். ஆமாம், சுண்ணு திறப்புன்னா கோபுரம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சாமி இப்படி பார்க்க இருக்காரு, கோபுரம் அங்கிட்டு பார்க்க இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சுப்பிரமணியம்னா என்ன அர்த்தம்? சூன விசேஷம், பிரம்மன்னா பிரம்மம், நியம்னா தன்மை, சுத்திர மணியம் அப்படின்னா விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகத்துக்கு ஆறாவது முகமாகிய அதோ முகம் என்று பேர். அது விசேஷ பிரம்மத்தன்மையுடைய முகம். அதனால தான் நம்ம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் அப்பா வேலாச்சா 7-5 முடியுங்களா? 5 நிமிஷம் ரைட். முடிச்சிருந்தா 5 நிமிஷம் முடிச்சிட்டோம். எங்கள் அப்பாவுடைய சுப்பிரமணியனா அதான் சொல்லிட்டேன் அன்னைக்கு சொன்னேன் அவங்ககிட்ட. இந்த தமிழ்நாட்டில் அதிக பேர் லிஸ்ட் எடுத்திருக்காங்க, அதில் சுப்பிரமணியங்கிற பேர் தான் அதிகமாக இருக்கான். ஆமாம், அதனால் தமிழ் கடவுள் முருகன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சுப்பிரமணியர் இருக்கிற பேர் தான் அதிகமாக இருக்கான் தமிழ்நாட்டில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் பாலசுப்பிரமணியன், ராம சுப்பிரமணியன், இப்படி அந்த சுப்பிரமணியன்லேயே பல இதை முன்னாடி வச்சு 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 சிவசுப்பிரமணியன் அப்படி நிறைய இருக்காங்க. கார்த்திகேயன், கடம்பன், கந்தன், இப்படி நிறைய பேர்கள் இருந்தாலும் நிறையா திருநாமங்கள் இருந்தாலும் ஆனால் முக்கியமான நாமம் எது அப்படின்னா சுப்பிரமணியம் என்கின்ற திருநாமத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக வச்சுருக்காங்க. அதில் தான் உங்கள் அப்பாவுக்கு அதை வச்சுருக்காங்க. அப்படி அதுமாதிரி முருகப்பெருமானுடைய பேர் அதிகமான பேர் வந்து சுப்பிரமணியன். அதுமாதிரி அதிகமான பேர் முருகப்பெருமான் பேர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. சரவணன், கார்த்திகேயன், கந்தன், இப்படி அதிகமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி சிவபெருமான் பேர் சாமி தான், முருகப்பெருமான் வேறு இல்லை, சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். தமிழ்நாட்டில் அவ்வளோ சிறப்பு முருகப்பெருமானுக்கு. சரி, வடநாட்டுக்கு போனாலும் சிறப்பு அதிகம் தான். எல்லா இடத்துலையும் சாமி தான் விளங்கி தோன்றார். அதனால் எங்கே போனாலும் சிவாலயம் இல்லாத ஊரே இருக்காது. அப்படி சிவாலயம் இல்லாத ஒரு ஊர் இருந்ததுன்னா அது அடவி காடு அப்படின்றாரு. யார்? அப்போ சொல்லுறாரு, அது ஊரே அல்ல, அது அடவி காடு அப்படின்னாரு. வெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல, சிவாலயம் இல்லாத ஊரும் ஊரே இல்லை. இப்போ நீங்கள் கிராமம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க பெரிய கோயில் எதுங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நேரம் அவங்க கையை பிடிச்சி எடுத்து போய் சிவன் கோயிலில் தான் வருவாங்க. இதாங்க பெரிய கோயில், எங்கள் ஊரில் பெரிய கோயில் இதாங்க அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலில் தான் வருவாங்க. மற்ற எந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. சரி, அப்படி
உடனே இவருக்கு என்ன ஆகும், ஆனால் காலங்கள் ஆகுமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் முருகனுடைய திருவருள் யாருக்கு இருக்குது? வீரபத்ரன். எவராலும் வெல்வதற்கு அறிய சூரபத்மன் பின்பு வந்து என்னை எதிர்த்து போரிடுவான். ஒளியில்லாத பல நாட்கள் போரிட்டாலும் முற்காலத்தில் தான் செய்து தவத்தால் சிவபெருமான் அருளிய வரங்களின் தன்மையால் இறக்க மாட்டான். அவன் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் அவன் கண்டிப்பாக சூரபத்மன் இறப்பாரான். ஏன்னா வரம் அப்படி ஆகியிருக்காரு. 108 யுகத்துக்குள்ளே அவர் அழிக்க முடியாது. 1000 அண்டங்களை ஆண்டாலும் 108 யுகம் கழிச்சா தான் அவரை வெல்ல முடியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிட்டாலும் அவருக்கு சிரத்தை அறுத்து தள்ளினாலும் மறுபடியும் அவருக்கு வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி அவர் சிவபெருமானுடைய வரங்களை வாங்கிடுவார். ஏன்னா வரத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் ஒருவர் தான் வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லல். அதாவது உரத்துறை போது தனியான உணவு சிறிது போத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்தீயில் மூடி கெடலாமல் பரத்துறை சீர தவறு வாழ்வே பனித்தடி வாழ்வுற்ற அருள்வோனை பரத்துற நீர் ஒரு சேயே வைத்தியநாத பெருமாள். வரங்களையே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியுடைய சேனா பிள்ளையே அப்படின்னு. அப்போ வரத்தை அள்ளி சிவபெருமான் யார் கேட்டாலும் எது கேட்டாலும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஒவ்வொரு அசுரர்களும் எப்படிலாம் கேட்டுக்காங்க, நான் சாகாத வர வேணுங்க, நான் உள்ளேயும் சாகக்கூடாது பின்னாடியும் சாகக்கூடாது, நடுவில் சாகணும் அப்படின்னு கேட்டுக்காங்க. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தன்னுடைய இது அதுவே 1000 ஆண்டுகள் 108 யுகங்கள் ஆகணும்னு கேட்டுக்காங்க. அவங்க அறிவை கொண்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, இறைவன்கிட்ட கேட்க முடியாது. இன்னும் என்ன பிறகு கேட்டு வச்சுக்கோங்க, அதில் துன்பத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அதனால் எனக்கு இன்னொரு நான் 100 120 வயசு வரைக்கும் வாழணுங்க, நான் இன்னும் 200 வயசு வரைக்கும் வாழணுங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கணும். நினைக்கிற அந்த தப்பு இல்லை. ஆனால் இருந்து தொண்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் பிறவிக்காங்க, இல்லைன்னா பிறவி வேணும். ஆனால் அப்போ சார் என்ன சொன்னார், சாமி எனக்கு பிறவி கொடு. எதுக்காக பிறவி கொடு அப்படின்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குவின் சிரிப்பும் பனித்த சடையும் பவனம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதத்தையும் காணப்பெற்றார். பெருமானே எனக்கு மனித பிறவியை கொடு அப்படின்னா எங்கே போய் சிதம்பரத்தில் போய் கேட்டார். அப்போ சாமி எனக்கு அப்படி நான் பார்க்கறதா இருந்தால் எனக்கு மனித பிறவியும் வேண்டுவதே ஆஸ்திரேலியாவிலையா அமெரிக்காவிலையா இந்த மாநிலத்தை என்ன இந்த தமிழ்நாட்டில் எனக்கு பிறக்கக்கூடிய அரிசி சாமி அப்படின்னு யாரு நம்ம எங்கே இருக்கோம், இந்த மாநிலத்தில் தான் இருக்கோம். சிதம்பரத்தை போய் அடிக்கடி பார்க்க முடிய மாட்டேங்குது பாருங்க. நம்ம அப்படி இருக்கோம். சிதம்பரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நாள் லீவ் எடுத்து உடனே சிதம்பரத்தை டக்குன்னு பஸ்ஸேறி போயிட்டு வந்துடணும். அப்படி ஒரு நிலை வரணும். சரி, அப்படி திருமால் 4 முதலியாராலும் அவனை வெல்ல இயலாது. இப்போது அவர்கள் அந்த சூரபத்மனின் ஆணைக்கு அங்கேயே இருக்கின்றனர். அவர்களை அப்படியே ஆனால் வேறு யார் தான் வெல்வார் அப்படின்னு யோசிக்கிறார். ஞான நாயகரும் பரம்பொருளான தலைவரும் ஒப்பில்லாத வேதத்துக்கு தலைவரும் தேவருக்கு முழுமுதற் பொருளும் ஆறுமுக பெருமானும் நீர்மலை ஜோதி நாயகருமாகிய அவரை எண்ணி வேறு எவர் சூரபத்மனை அழிக்க வந்தார், யார் வெல்ல முடியும் அவரை அப்படின்னு யோசிக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு யார், வீரபத்மன். அது என்று சூரபத்மனுடன் போர் செய்து கொண்டிருப்போமே. ஆனால் நம் பெருமானான ஆறுமுக கடவுள் இளம்பொருளி வந்து கொடிய சூரபத்மனை வேளால் கொன்று கொடிய சிறையில் உள்ள தேவர்களை எல்லாம் ஒரு நாள் விடுவிக்க வேண்டுமே, அது எப்படி நிகழும்? இப்போ நாம் எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருந்தோம்னா சாமி எப்போ வந்து முருகப்பெருமான் வேளாள இது பண்ணி அதை செஞ்சு தேவர்களை காப்பாற்றுவது அப்படின்னு யோசிக்கிறார். உடனே வீரபத்ரர் சொன்னார், இங்குள்ள வாயில் அளவில்லாத வன்மை மிகுந்த படைகள் நெருங்கி இருக்கின்றன. எனவே இது கடந்து அப்புறம் போக முடியாது. இதன் பக்கமாகவே சென்று பெருமையுடைய கிழக்கு வாயிலை அடைவேன் அப்படின்னு அங்கேருந்து என்ன சொல்றாரு. இப்போ நிறைய எங்கள் படை வீரர்களாக இருக்காங்களா, உடனே கிழக்கு வாயிலாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகிறாரு. யார், வீரபத்ரர். எண்ணி பொன்னால் ஏற்றப்பட்ட வடக்கு வாயிலின் வழியில் போகாமல் அதில் ஓரமாகவே போய் வன்மை வாயிலை கிழக்கு திக்கு வாயில் முன்பக்கம் சென்றார். அங்கே மகிழாட்சனும் வீரபானமும் என்று சொல்லப்படுகின்ற முதன்மையுடைய அசுர தலைவர்கள் வாளை கொண்டு கையுடன் இருந்து கொண்டு அந்த வாயிலை காத்த வண்ணம் இருந்தனர். அங்கே 2 பேர் யார் யார், மகிழாட்சன் வீரபானு என்ற 2 பேர் இருந்தாங்க. இங்கே ஏகப்பட்ட வெள்ளம் படை வீரர்களாக இருந்தாங்க. கிழக்கு திக்கில் இந்த 2 அசுரர்கள் மட்டும் இருந்தாங்க. வடக்கு திசை வாயிலை போலவே படை வெள்ளங்களான வீரர்கள் அசுரர்கள் செய்த பல பாவங்களில் உருக்கொண்டு நின்றார் போல் நின்றனர். இங்கேயே 2 படை வீரர்களோடு 2 அசுரர்களோடு படை வீரர்களும் இருந்தாங்க. வீரபத்ரர் அப்படி பொருந்தியுள்ள மிக காவலையும் அடியாது இருக்கின்ற படை வெள்ளத்தையும் கண்டு மிகவும் வியப்பு கொண்டார். ஏன்னா அங்கே தான் இருக்கும் போது இங்கேயும் படை வீரர்கள் நிறைய இருக்காங்க. முதல்ல 2 பேர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு மகிழாட்சனும் வீரபானமும். இப்போ பார்த்தா அதுக்கப்புறம் பார்க்குறாரு நிறைய படை வீரர்கள் இருக்காங்க. அளவில்லாத படை வெள்ளத்தை பார்த்தோம். இங்கும் படைகள் வானிலும் பூமியிலும் நிறைந்து இருக்கின்றன என்று நினைத்து
மலையை காட்டிலும் வன்மையான தோள்களுடைய வீரவாகுதேவர் வழியாக உள்ளே போவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இனி தெற்கு திக்கி வாயில் வழியே பார்ப்போம் என்று சொல்லி அந்த கிழக்கு திசை வாயிலிருந்து தெற்கு பக்கம் போனார். முதல் வடக்கு போனார், அப்புறம் கிழக்கு போனார். இப்போ தெற்கு திக்க போவோம் அப்படின்னு நினச்சாரு. அங்கே தெற்கில் போய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம்? திங்கக்கிழமை பார்க்கணும். இனி வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் பார்க்க போகிறோம். ஒரு வாரம் அவங்களுக்கு விடுமுறை. நீங்கள் வாட்டு தேவாரம் பாடிக்கிட்டே இருக்கேன். திங்கக்கிழமை மதியம் கிளம்புறேன் சார். திங்கக்கிழமை மதியம் இங்கேருந்து இது மதுரை போய் மதுரையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு இங்கே போகிறோம், சென்னைக்கு போய் அன்றைக்கி அண்டையம் 1 மணிக்கு செக்கிங் ஏர்போர்ட்டில், 3 மணிக்கு ஃப்ளைட்டு, அப்புறம் 5 மணிக்கு அங்கே இறங்கிக்கணும். போய் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு 3 மணிக்கு 5 மணிக்கு ஆமாம், 1.5 மணி தான். 3:20 எடுக்கிறாங்க ஃப்ளைட்டு. 3:20 எடுத்து 5 மணிக்கு கொண்டு போய் இறக்குறாங்க. மதுரையிலேருந்து 1 மணி நேரம் தான் போயிடும். முதல்ல இலங்கை தான் போனேன். முதல்ல போயிட்டு இலங்கை தான் போனேன். அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் 10 வருஷம் சொல்லுமா, கரெக்டாக ஆரம்பிச்சது இலங்கை, முடியலே இலங்கை. இந்த வருஷத்தில் முடியுது கரெக்டாக. நீ சரவணா, நீ கவலையப்படாதப்பா, நீ வாட்டு உன் பணியை செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை எங்கெங்கே கூட்டு போகணும் சாமி அவர் பணியை செஞ்சுக்கிட்டே இரு. நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், சாமி வரணும்டா. நீ வாட்டு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருங்க, பலனை பற்றி எதிர்பார்க்காங்க. இது செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் இது கிடைக்கும். உங்கள் தொண்டை செஞ்சுக்கிட்டே இருங்க. சாமி உங்களை எங்கெங்கே உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? அதை கண்டிப்பாக சாமி செய்வார். அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்வார், விருப்பம் இல்லைன்னா செய்ய மாட்டார், செஞ்சுருவோம். அடிக்கு ரொம்ப ஆசை, எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசை, எல்லா இடத்துக்கும் போய் நாடுதோறும் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று பார்க்கணும்னு ஆசை. அதை சாமி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு போகணும் காமிக்கிறதுங்கிறது தான் அடியோட முக்கிய நோக்கம். இது அவங்களுக்கு எல்லாரையும் நம்ம மட்டும் போகக்கூடாது, எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிற ஒரு பேராமல் அடியிருக்கு. அதனால தான் சாமி அடியில் கூப்பிட்டு போய்கிட்டு. அது ஒரு நாம் மட்டும் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போயுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். பக்கத்தில் பார்க்குறது போயிட்டாங்களா, நாம் போயிடும் முதல்ல கேட்டு அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படி வழிபாடு செய்யணும். எல்லாரும் போய் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வழிபாடு செய்யணும். செய்யக்கூடிய வழியை ஏதோ நீங்கள் கோயில் போயிட்டு இருந்தீங்களா, எனக்கு நீ போக வாய்ப்பு இல்லைங்க, நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன், இல்லை இன்றைக்கி சாயங்காலம் போகலான்னு இருக்கேன். நீங்கள் போயிட்டு இருந்தீங்களா, நல்லா வழிபாடு செஞ்சீங்களா, சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்களா, திருமுறைகள் பாடினீங்களா, சொற்பொழி கேட்டீங்களா, அப்படி பேசணும். இது சொற்பொழிவுக்கு போனீங்களா, 1 மணி நேரம் கேட்டீங்களா நீங்கள், அப்படி என்ன செய்யக்கூடாது. நல்லா கேளுங்க, நல்ல நல்ல நீர் பக்குவம் அடைகிற வரைக்கும் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். நாம் எல்லாமே கேட்போம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? கேள்வி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்காலம் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த கந்தபுராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலிவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடிக்கும் உரையை திருச்சிட்டோம். சிவநாபனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி வீதிலும் ககந்து குருநாதா சிவகாமருந்த வரபாலகந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய உண்டுலகில் விருதா அலைந்துலரும் அடியேனை அஞ்சல் என வரவே அறிவாகம் பெருக இடரானதும் தொலை அருஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உடலோடு ஒன்று வரி ரகுராம சிந்தை மருமருவோனே நவலோகம் நிஜ தேவலம் கிருத நலமாவின்றி கருவிலை போவே தேவயானை அம்புரமி மணவாள சம்பமுரு திரநீரமின்றி அறிவழிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேவு கண்ட பிறபெருமாளே நிலாய் வரும்படி ஞான உதவி காட்ட வேண்டிய வருவாய் வேண்டாம் நிதிக்கு ஒரு ஞான வானுவாயி உயிராகும் பொழுது திருவாவூர் திருவாரூர் அமைச்சிவாயுவன் கைலாய வரமுடியும் திருவரவு நீதூடி தலைக்கமாதும் ஆறின தடந்தோல் வாழ்க அனுமுகம் வாழ்க வெப்பை குடிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் இயக்கம் மஞ்சள் வாழ்க யானை நன்கும் வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரகணம் பார்வதி பதையே